ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதே இந்த வராகி அம்மா உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். என் மடியில் இருக்க இந்த குங்குமத்தை மட்டும் நீ தொட்டுட்டீனா இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அதிசயம் உன் வாழ்வில் நடந்தே தீரும். அது நடக்கிறதை யாராலும் தடுக்கவும் முடியாது. இத்தனை நாளாக வேணும்னா நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம், நீ எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் இப்போது உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுவதற்காக தான் மடியில் குங்குமத்தோடு மங்களகரமாக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். இனிமே உன்னை மதிக்கிறவங்களை மட்டும் நீ மதித்து போய் பாரு, பேசு. உன்னை மதிக்காத இடத்துல நீ மண்ணக்கூட மிதிக்காதே என் செல்லமே. உனக்கு பொருத்தமில்லாத மனிதர்களிடத்தில் உன்னை பொருத்தி கொள்ள நினைக்காதே. உன் குணத்துக்கு அவங்க ஒத்து வர மாட்டாங்க, உனக்கு அவங்கள பிடிக்காது, அவங்களுக்கு உன்னை பிடிக்காதுன்ற மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா நீ ஒருபோதும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு திரும்பி கூட போகாதே. உன்னை விரும்பாத வீட்டுக்கு விருந்தாளியாக கூட நீ போகக்கூடாது. உன்னை யார் மதித்து உனக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ, யார் உன் பேச்சுக்கு முக்கியத்துவமும் மதிப்பும் கொடுக்குறாங்களோ அப்படிப்பட்ட மனிதர்களிடம் மட்டும் நீ பேசுனா பழகுனா போதும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறியே தீரும். நீ மட்டும் மன உறுதியோட நம்பிக்கையோட என் வார்த்தைகளை முழுசாக நம்பினா அந்த அதிசயமும் அற்புதமும் இன்றே உன் வாழ்க்கையில் நடந்துவிடும் என் செல்லமே. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே அவன் மனசை பொறுத்தது தான். அவன் மனசில் போடுற விதை தான் அவன் வாழ்க்கையில் விளைஞ்சிக்கிட்டு இருக்கு. நீயும் உன் மனசில் நம்பிக்கையை விதையாக போட்டால் எல்லா நல்ல விஷயங்களையும் உன் வாழ்வில் என்னால் நடத்தி கொடுக்க முடியும். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் அதை வெற்றிகரமாக மகிழ்ச்சியோட உன் கைகளில் நானே ஒப்படைப்பேன் என் செல்லமே. சில பிரச்சனைகளுக்கு நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் அதுக்கு முடிவே வராது, தீர்வே கிடைக்காது. அப்படிப்பட்ட நேரங்களில் அந்த பிரச்சனைகளை நீ என்கிட்ட சொன்னீன்னா இந்த வராகி அம்மா அதை சரி செஞ்சு அதில் மாற்றங்களையும் திருப்பங்களையும் உண்டாக்கி நீ எதிர்பார்த்த முடிவை உன் கைகளில் கொடுத்துருவேன். உன் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொற்களும் செயல்களும் எப்போவுமே உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு நல்லது செய்யும் விதமாக இருந்தால் மட்டும் போதும். யாருக்கும் தீங்கோ கெடுதலோ துரோகமோ செய்ய நினைக்காத என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நல்லதை செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். காலம் மாறினாலும் கஷ்டங்கள் மாறலையே நீ வருத்தப்படுறதை பார்த்துட்டு தான் உன் கஷ்டங்களை தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக ஓடி வந்தேன். வெறுமையாக இருக்கும் உன் வாழ்க்கையை வறுமையாக இருக்கும் உன் வாழ்க்கையை சரி செஞ்சு செல்வ செழிப்பா செழுமையாக மாற்ற நான் வந்துட்டேன் என் செல்லமே. இனி உன் வருங்காலம் வசந்த காலமாக இருக்கத்தான் போகுது என் செல்லமே. உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அழகாக அமைச்சு கொடுத்து பேரண்டவான இந்த பிரபஞ்சத்தில் உன்னை வெற்றியாளனாக வாழ வைக்க வந்திருக்கேன். எது உனக்கு கிடைக்கலையோ, எது உன்னை விட்டு போச்சோ அது உனக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள். எது உன்னிடம் இருக்கிறதோ அது மட்டுமே உனக்கானது நினச்சி சந்தோஷப்படு. கிடைக்காததையும் உனக்கு கிடைக்க வச்சு நடக்காததையும் உனக்காக நடத்தி கொடுக்கும் ஆற்றல் பெற்ற இந்த வராகி அம்மா என்னுடைய மடியில் இருக்கும் இந்த குங்குமத்தை வச்சே உன் வாழ்க்கையில் வெற்றியை தர முடியும். அந்த அளவுக்கு அதிசய சக்தி அற்புத சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இந்த குங்குமம் தான் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகுது. உன்னை சுற்றி இருக்கிற பல பேர் வாழ்க்கையில் நல்லா உழைத்து உயர்ந்து முன்னேறும் போது நீ என்னதான் கஷ்டப்பட்டும் வாழ்க்கையில் உயர்வே வரலையே, மாற்றமே வரலையே, முன்னேற்றமே வரலையேன்னு நீ கவலைப்படுறது எனக்கு புரியுது. ஆனால் நான் சொல்கிறத கேளு. உன்னுடைய திறமை வேற, அவங்களுடைய திறமை வேற. உன்னுடைய வாழ்க்கை வேற, அவங்க வாழ்க்கை வேற. உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையும் நீ வளர்ந்த விதமும் உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்களும் வேற. அவங்க வளர்ந்த விதமும் வாழ்க்கை சூழ்நிலையும் அவங்க படித்தது அது இதுன்னு எல்லாமே வேற. அப்படி இருக்கும்போது நீ யாருடனும் உன் வாழ்க்கையை ஒப்பிடாதே. கண்டிப்பாக ஓ உழைப்பு உனக்கான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உன் வாழ்வில் வரவழைக்கத்தான் போகுது என் செல்லமே. உன்னுடைய எல்லா வழிகளையும் வார்த்தைகளில் சொல்லிட முடியாதுன்றதால தான் அவளத்தையும் மனசில் போட்டு அடக்கி வச்சுக்கிட்டு
வருத்தப்பட்டு வேதனையோடு நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நீ மௌனமாக மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருந்தாலும் அந்த வலியையும் வேதனையையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படவே வேணாம். எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதையும் நானே நடத்தி முடிப்பேன். எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீ பார்க்குற கண்ணோட்டத்தை பொறுத்தது தான். உனக்கு பிடிச்சவங்க ஒரு தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அதை நீ பெருசாக யோசிக்கவே மாட்ட. ஆனால் உனக்கு பிடிக்காதவங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் அதை மலை போல பெரிய குற்றமாக நினச்சி நீ சண்டை போடுறதையும் கத்துறதையும் நான் பார்க்க தானே செய்கிறேன். இது என்னதான் இந்த உலக யதார்த்தமாக மனிதர்களின் யதார்த்தமாக இருந்தாலும் நீயும் அதே போல இருக்கணுன்ற அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போ. உன்னை தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, உன்னை வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி நிற்கிறது கூட ஒரு நல்ல விஷயந்தான். நீ அப்படி விலகி வழிவிட்டு ஒதுங்கி நிற்கும்போது அவங்க தானாகவே தன்னுடைய தப்பை உணர்ந்து கொண்டு மறுபடியும் உன்னை தேடி வந்து உன்னை நெருங்கி சேர்த்து கொள்ள கெஞ்சி கேட்பாங்க என் செல்லமே. நீ ஒருபோதும் உன் தன்மானத்தை மட்டும் எந்த இடத்திலும் யாரிடமும் விட்டு கொடுக்க வேண்டாம். தன்மானத்தை இழந்து எதையும் அடையணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. யார் உனக்கு எந்த அளவு மரியாதை கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு மரியாதை அவங்களுக்கு திருப்பி கொடுத்தினா போதும். ஒருத்தர் உன்னை உயர்வாக நல்லபடியாக கௌரவமாக நடத்துகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நீயும் நல்லபடியாக பேசு, நடந்துக்கோ. ஒருத்தர் உன்னை அலட்சியமாக மதிப்பில்லாத வகையில் தாழ்வாக நடத்துகிறாங்கன்னா அதுக்கேற்றாற் போல நீயும் அவர்களை ஒதுக்கி வைக்கவும் நிராகரிக்கவும் கற்றுக்கோ என் செல்லமே. ஆனால் நீ அப்படி செய்யாமல் எல்லாரையும் பார்த்து இறக்கப்படுற. ஏமாளித்தனமாக, அப்பாவித்தனமாக, வெகுளித்தனமாக, வெள்ளந்தியா எல்லாரையும் முழுசாக நம்புகிற. இனிமேலாவது எதை எப்போ எப்படி செய்யணுன்றதை யோசித்து செய். கவலைகளோடு வாழ்க்கையின் கஷ்டத்தை யோசித்து வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்காம பொறுமையாக என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு யோசித்து செய்யும்போது இந்த கவலைகள் எல்லாம் உன்னை விட்டு கண்காணாத தூரத்துக்கு விலகி போயிடும் என் செல்லமே. எங்கோ யாரோ ஒருத்தர் உனக்கு துரோகம் செஞ்சதையும், எங்கோ என்னைக்கோ யாரோ ஒருத்தர் ஏமாத்துறதையும் கஷ்டப்படுத்ததையும் உனக்கு கெடுதல் செஞ்சதையும் இன்னைக்கு யோசிச்சு நீ வருத்தப்பட வேணாம். அவங்கவங்க செஞ்ச தவறுக்கான தண்டனையை அவங்க வாழ்க்கையில் நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அவங்க அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நீ ஒருபோதும் எதை நினச்சும் வருத்தப்பட வேண்டாமேன் செல்லமே. கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் அதுக்கேற்ற தண்டனையை என்னிடமிருந்து பெறாமல் தப்பிக்கவே முடியாது. நீ எப்போதும் நல்லதையே நினச்ச, ஆனால் யாருமே உன்கிட்ட நல்ல விதமாக நடந்து கொள்ளவில்லை. ஆனால் இப்போது உனக்கேற்றாற் போல உன்னை புரிஞ்சிக்கக்கூடிய நல்ல மனிதர்களையும், நீ ஒரு விஷயம் சொன்னால் அதை ரகசியமாகவே வச்சுக்கக்கூடிய உன் நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய நல்ல மனிதர்களையும் உன் வாழ்க்கையில் உன் கண்ணு முன்னால் காட்ட போகிறேன். நீ மனசில் சுமந்துக்கிட்டு இருக்க பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்க அவங்க உனக்கு உதவி செய்வாங்க. இதுவரைக்கும் வேணும்னா நீ ஏமாத்துறவங்களையும் பொய்யானவர்களையும் பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போது நல்ல மனிதர்கள் உன்னை சுற்றி அதிகரிப்பாங்க. உன் நேர்மறை எண்ணத்தின் சக்தி பல நல்ல மனிதர்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க போகுது. நீ விழுந்துட்ட, நீ தோத்துட்டன்னு சொன்னவங்க முன்பாக நீ ஜெயிச்சு நிற்க போகிறாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. இந்த வராகி அம்மா உன் கூடவே தான் இருக்கேன்றத நம்பிக்கையோடு நினச்சிக்கோ. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். மற்றவங்க உன்னை குழப்பினாலும் உன் மனசு தெளிஞ்ச நீரோடை போல இருக்கட்டும். எல்லாரும் ஏதாவது ஒன்றை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நீ தான் எதையும் கேட்டு உன்னை போட்டு குழப்பி கொள்ளக்கூடாது. எதையும் கேட்டு யோசிச்சுக்கிட்டு நாம் செஞ்சது தப்போன்னு உன்னையே நீ தண்டனை கைதியாக நினைக்கவும் கூடாது. இந்த உலகம் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம எதையும் கண்டுக்காம நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணுன்ற உண்மையை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உனக்கா நல்ல நேரம் வரும், நல்ல காலம் வரும், ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு அமைதியாக சும்மாவே உட்காராம அந்த நல்ல வாய்ப்பையும் நல்ல நேரத்தையும் உன் வாழ்க்கையில் நீ உருவாக்குவதற்கான வேலைகளை செய். கண்டிப்பாக நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்ல காலத்தை உன் வாழ்வில் நானே உருவாக்குவேன். உன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நீ மகிழ்ச்சியோடும் மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் கூட வாழும்படி நான் செய்ய போகிறேன். உன் மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க இந்த வராகி அம்மா ஒருபோதும்
உன் மனம் கஷ்டப்படும்படியாக எந்த விஷயத்தையும் நடக்க விட மாட்டேன். எல்லா இடத்துலையும் யார் கூப்பிட்டாலும் உடனே நீ போய் நிற்கிறதால தானே எல்லாரும் உன்னை ரொம்ப சாதாரணமாக மலிவாக நினைக்கிறாங்க. எப்போதும் மலிவாக கிடச்சிக்கிட்டே இருந்தீனா, கூப்பிட்டவனே போய் நின்னா சில நேரங்களில் உன்னை மதிக்க மாட்டார்கள். அதனால் கூப்பிட்டவனே ஓடி போய் நிற்காம கொஞ்சம் அரிதாக தேடக்கூடிய ஆளாக நீ இருந்தீனா உனக்கு மதிப்பும் மரியாதையும் தானாக தேடி வரும் என் செல்லமே. உன்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் தான் உனக்கு கொடுத்துருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. உன்கிட்ட எது இல்லையோ அதை இனிமே நான் உனக்கு கொடுப்பேன். கண்டிப்பாக உன் ஆசையும் விருப்பத்தையும் நான் நிறைவேற்றுவேன்னு மகிழ்ச்சியோட மன நிம்மதியோடு அதை எதிர்பார்த்து உன்னுடைய கடமைகளை சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. கண்டிப்பாக இன்னைக்கே நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுப்பதற்கான வேலைகளை நான் செஞ்சிட்டேன் செல்லமே. நீ யாருக்காகவும் எதுக்காகவும் காத்திருந்து காலத்தை வீணாக்கக்கூடாது. ஏன்னா காலம் ஒருபோதும் உனக்காக காத்திருப்பதில்லை. நீ பாட்டுக்கு உன் வேலையை செஞ்சுக்கிட்டு முன்னேறதுக்கான வழியை தேடு. நீ எந்த அளவுக்கு உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் பொறுமையாக சரியாக கவனமாக நிதானமாக செய்றியோ அந்த அளவுக்கு வெகு சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். சில காலமாக சில நாட்களாகவே நான் உனக்கான நல்லதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றது உனக்கு புரிகிறது தானே? இனி எல்லா நாளும் கூட இப்படி உனக்கான நல்ல விஷயமே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இனி எந்த விதத்திலும் பெருசாக நீ துன்பப்படாமல் உன் துயரத்தை போக்கி உனக்கான இன்பத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்துட்றேன் செல்லமே. நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான காலம் வந்துருச்சு. கடை இல்லாமல் நடந்து போகிறவங்கள விட கடை வாங்கி காரில் போகிறவங்கள தான் இந்த உலகம் பெருசாக மதிக்குது. நீ ஒருபோதும் கடன் வாங்கி ஆடம்பரமாக வாழ்ந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கையில் இருக்கிறத வச்சு நேர்மையாக நியாயமாக ஒழுக்கமாக எளிமையாக பணிவாக வாழ்ந்தாலே உனக்கு வேண்டியதையெல்லாம் மிக சிறப்பாக வசதிகரமாக உன் வாழ்க்கையில் நான் செஞ்சு தருவேன்.